கடலூர் மற்றும் நாகை மாவட்டங்களை பெட்ரோகெமிக்கல்ஸ் ஹப் என்று பெட்ரோலியம் மற்றும் வேதிப்பொருட்களுக்கான ஒரு மையமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கடுமையாக எதிர்க்கிறது. அவர்கள் ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இங்கே புதுச்சேரியிலிருந்து புதுக்கோட்டை நெடுவாசல் வரையில் நிலத்தடியில் மீத்தேன் உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன் ஆகியவற்றை எடுப்பதற்கு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை மத்திய அரசு வைத்திருக்கிறது. நீண்டகால திட்டத்தை வைத்திருக்கிறது. அதற்கு ஏதுவான ஒரு சூழலை கட்டமைப்பதற்காகத்தான் சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை பகுதிகளை பெட்ரோகெமிக்கல்ஸ் ஜோன் என்று அங்கே ஒரு புதிய மையத்தை, தொழிற்சாலை மற்றும் தகவல் தொழில்நுட்ப மையத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து இதை எதிர்க்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த நிலையில் மக்களின் கருத்தறிவதற்காக வருகிற ஆகஸ்ட் 7 மற்றும் ஆகஸ்ட் 8 ஆகிய 2 நாட்கள் சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் அவர்கள் குறிப்பிட்டு அறிவித்திருக்கிற சில கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களுடைய கருத்துக்களை அறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. நான் நேரடியாக மக்களை சந்திக்க இருக்கிறேன். கதிராமங்கலம் போராட்டத்தில் பங்கேற்றவர்களை இதுவரையில் ஜாமீனில் வெளிவிடாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. மக்கள் நலன்களுக்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களை குண்டர்களை, தேச விரோதிகளை நடத்துவது போல் நடத்துவது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஆகவே அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நீட் தேர்வை விளக்க வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மத்திய அரசு இதில் மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசு இதனை எதிர்த்து 2 சட்டங்களை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறது. புதிய குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஒரு முறைக்கு 2 முறை ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் மத்திய அரசு இதில் மெத்தனம் காட்டுவது வேதனைக்குரியது. இந்த நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்திக்க முன்வர வேண்டும். ஆளும் கட்சி தரப்பில் பிரதமரை சந்தித்து முறையிட்டதைப் போல அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்திப்பது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவிடம் எழுப்பப்பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அங்கே நிறுவப்பட்டிருக்கிற அவருடைய சிலை, வீணை வாசிப்பதை போன்ற ஒரு சிலை, அதன் அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காட்சி. அப்துல் கலாம் அவர்கள் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் மிக உயர்ந்த மனிதநேயராக வாழ்ந்தவர். எம்மதமும் சம்மதம் என்று எம்மதத்தை சார்ந்தவர்களையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே அவருக்கு திருக்குரானும் பிடிக்கும், பகவத்கீதையும் பிடிக்கும், திருக்குறளும் பிடிக்கும் என்கிற வகையில்தான் எல்லா நூல்களையும் கற்கிற ஒரு மதசார்பற்றவராக விளங்கினார். அவரை ஒரு அதிதீவிர இந்துத்துவ பற்றாளர் என்று காட்டுவதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு அந்த காட்சி அமைப்பை அவர்கள் அந்த நினைவிடத்திலே வைத்திருப்பதைப் போல இருக்கிறது. இது எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல, நியாயப்படுத்த முடியாது. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த காட்சியில் பகவத்கீதையை மட்டும் வைத்திருப்பது அவருடைய உணர்வுகளை மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களையும்
அது கொச்சைப்படுத்துவது போல் இருப்பதாக நான் உணர்கிறேன். அவருக்கு அருகில் திருக்குரான் இருப்பதைப் போல, திருக்குறள் இருப்பதைப் போல, பிற மதங்களின் வேத நூல்கள் இருப்பதைப் போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதம் எழாது. ஆகவே அவரை அதிதீவிர இந்துத்துவ பற்றாளராக காட்டும் உள்நோக்கம் கொண்டதாக அது அமைந்திருப்பதால் அந்த காட்சியில் உள்ள பகவத்கீதையை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். திரு கமலஹாசன் கட்சி துவங்குறதுக்கான அரசியல் கட்சியினர்லாம் இல்லை உந்தி தள்ளுவாங்க போல அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. கமலஹாசன் கட்சி துவங்கினார்னா விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவு அவருக்கு இருக்குமா? யாரும் கட்சி தொடங்கலாம், அரசியலுக்கு வரலாம். அது அவரவருக்குள்ள உரிமை, சுதந்திரம். அதிலே விடுதலை சிறுத்தைகள் தலையிட விரும்பவில்லை, எதிர்க்கவோ மறுதளிக்கவோ உடன்படவில்லை. அவர் கட்சி தொடங்குவதற்கு மற்றவர்கள் தூண்டுதலாக இருக்கிறார்கள் அல்லது நெருக்கடி தருகிறார்கள் என்று சொல்லுவதுதான் வியப்பாக இருக்கிறது. மற்றவர்கள் நெருக்கடி தருகிறார்கள் என்பதற்காக அவர் கட்சி தொடங்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. கட்சி தொடங்க வேண்டும், அரசியல் பணிகள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினால் யாருடைய விமர்சனங்களையும் அவர் பொருட்படுத்த வேண்டியதில்லை, யாருடைய கண்டனங்களையும் அவர் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றியும் சரி, கமல்ஹாசன் அவர்களின் அரசியல் பிரவேசம் குறித்தும் நிலைப்பாடு எடுக்கிறோம். யாரும் கட்சி தொடங்கட்டும். அவர் கட்சி தொடங்கிய பிறகு அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார் என்பதை பொறுத்துதான் ஆதரிப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்ய முடியும். தொடர்ந்து அரசுடைய அந்த திட்டங்களையோ அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்களையோ தொடர்ந்து அரசு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு வருது. அதற்கு உதாரணமாக திவ்ய பாரதி, தொடர்ந்து திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாம் பார்க்கும்போது இதன் அடிப்படையில் தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி வரக்கூடிய கமலஹாசனுக்கு அமைச்சர் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் 3ஆம் பிறையோட கிளைமேக்ஸ் காட்சி போல அவர் அமைவார் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையெல்லாம் விடுக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருடைய போராட்டமும் கமலஹாசனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? 3ஆம் பிறை படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி என்ன என்று எனக்கு தெரியாது. எனவே அது பற்றி கருத்து சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு மேலோங்கிவிடக்கூடாது என்கிற வகையில் தமிழ் தேசிய உணர்வாளர்களை நசுக்குகிற முயற்சி வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் சொன்னதைப் போல மே 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள், தமிழர் விடியல் கட்சியை சார்ந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காக வீரவணக்கம் செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராடினார்கள். அது ஒரு அறவழி போராட்டம். நம்முடைய தேசம் அதை அனுமதித்திருக்கிறது, ஜனநாயகம் அதை அனுமதிக்கிறது. ஆனால் அவர்களை குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்துவது அதிர்ச்சி அளிக்கிறது. இங்கே அதிமுக தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதா அல்லது பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் அந்த ஒடுக்குமுறை அமைந்திருக்கிறது. ஒரு கல்லூரி மாணவி, அவர் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போராட்டத்தில் பங்கேற்று அவர் மீது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் இப்போது கைது செய்கிறார்கள். ஆக கதிராமங்கலம் பற்றி பேசக்கூடாது, தமிழ் உணர்வுகளை பற்றி பேசக்கூடாது என்கிற இந்த போக்கு ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. மத்திய அரசின் தலையீடுகள் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வுகளாக இவையெல்லாம் உள்ளன. இதனை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது.